குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, இன்றைக்கி நம்ம பார்க்கறது ஒரு 4வது வீடியோ தான் அந்த நர்ஸுக்கும் பேஷண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். சரியா? ஒரு பேஷண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஒரு அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. அப்போ நம்ம அந்த அட்மிட் ஆனோம்னா நம்ம ஒரு நர்ஸ் கூட நம்ம என்னென்னலாம் பேச வேண்டியது வரும். சரி, அந்த ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் கன்வர்சேஷன் பிட்வீன் நர்ஸ் அண்ட் பேஷண்ட். சரியா? கன்வர்சேஷன் பிட்வீன் நர்ஸ் அண்ட் பேஷண்ட். அதான் நர்ஸுக்கும் பேஷண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். சரியா? இதுக்கு முன்னால் நம்ம ஏற்கனவே ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். இது 4வது வீடியோ. இந்த வீடியோவில் அந்த மாதிரி கொஞ்சம் உரையாடல் பற்றி பார்க்கலாம். சரியா? ஏன்னா ஒரு பேஷண்ட் வந்து முதல்ல ஆஸ்பத்திரி உள்ளே வர்றாரு. வந்த உடனே அந்த நர்ஸு இருக்கக்கூடிய சேர் பக்கத்தில் போய் அந்த பக்கத்தில் உள்ள சேரில் உட்கார்றாரு. உடனே அந்த நர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரியா? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, சிஸ்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குது. சரியா? சிஸ்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போது நெஞ்சு வலினாலே பிரச்சனை வந்து ஒருவேளை ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலான்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. சரியா? அப்போ அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ப்ளட் ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஏன்னா அந்த நெஞ்சு வலின்னு அவர் சொன்னால உடனே கேட்குறாங்க, உங்கள் ப்ளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது? சரியா? ஏன்னா ப்ளட் ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு மீனிங் என்னென்னா, இதுக்கு முன்னால் அவங்க எங்கேயா ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணியிருப்பாங்க. அந்த லெவல் நம்பர் கேட்குறாங்க. அது ப்ளட் ப்ரெஷர் லெவல் நம்பர் வந்து உங்களுக்கு எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ உடனே அந்த அடுத்தால என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு நம்பர் சொல்லியிருக்கலாம். அடுத்தால அந்த நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணணும்னுங்கிறாங்க. சரியா? உங்கள் ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணுறாங்க. சரியா? ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ப்ளட் ப்ரெஷர் நார்மலாக தான் இருக்குது. சரியா? உங்கள் ப்ளட் ப்ரெஷர் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வலி உங்களுக்கு முதல் முறையானு கேட்குறாங்க. சரியா? இந்த வலி உங்களுக்கு முதல் தடவையா? சரியா? அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. அடுத்த உடனே ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. சரியா? ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்க ஏன்னா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய்ட்டு டாக்டர் ரூமுக்குள்ளே அனுப்பிட்டு வெளியே வந்து நர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அவர் டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லாம் டாக்டர் எல்லாம் செக்கப் பண்ணுறாரு. எல்லாம் முடித்த உடனே அந்த பேஷண்ட் வந்து வெளியே வர்றாங்க. வந்த உடனே அந்த டாக்டர் ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் பேப்பர் கொடுத்துருக்காரு அந்த பேஷண்ட்டை. அதை வந்து நர்ஸ்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த நர்ஸ் வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை வாங்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கேஷ் கவுண்டரில் போய் பணம் செலுத்துங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? கேஷ் கவுண்டரில் போய் பணம் கட்டுங்க. சரியா? உடனே அந்த ஆள் போகிறாரு. கேஷ் கவுண்டரில் போய் பணம் கட்டிட்டு வந்து நர்ஸ்கிட்ட வந்த உடனே அவங்க டாக்டர் கொடுத்த ப்ரெஸ்கிரிப்ஷன் பேப்பரை கையில் கொடுத்து, எங்கள் ஃபார்மசியில் உங்கள் மருந்தை வாங்கிக்கோங்க. சரியா? உடனே அந்த பேஷண்ட் கேட்குறாருன்னா, அது ப்ரெஸ்கிரிப்ஷன் பேப்பரை கையில் கொடுத்து தான் சொல்கிறாங்க. உடனே அந்த பேஷண்ட் வந்து என்ன கேட்குறாருன்னா, ஃபார்மசி எங்கே இருக்குது? ஏன்னா அது புது ஆள், அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் உள்ள அந்த ஃபார்மசி எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஃபார்மசி எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. ஃபார்மசி எங்கே இருக்குது? சரியா? அதுக்கு அந்த நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மசி 2வது ஃப்ளோரில் இருக்குது. சரியா? ஃபார்மசி 2nd ஃப்ளோரில் இருக்குது. சரியா? சரி, இதுவரை நம்ம பார்த்ததை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு சென்டென்ஸாக போட்டு பார்க்கலாம் வாங்க. சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஷண்ட் வந்து உள்ளே வர்றாரு. வந்துட்டு அந்த நர்ஸுக்கு வந்து ஒரு நர்ஸ் பக்கத்தில் போய் சேரில் உட்கார்றாரு. உடனே அந்த நர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரியா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் உங்களுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. சரியா? வாட்ஸ் ஒரு ப்ராப்ளம்? ஆப்கு கியா முஷ்கில் ஹை? ஆப்கு கியா முஷ்கில் ஹை? வாட்ஸ் ஒரு ப்ராப்ளம்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? ஷூ முஷ்கிலத்திக், ஷூ முஷ்கிலத்திக். சரியா? ஷூ வாட் முஷ்கிலத்திக் யுவர் ப்ராப்ளம். கரெக்டாக? முஷ்கில்னா ப்ராப்ளம், முஷ்கிலத்திக்னா யுவர் ப்ராப்ளம். அப்போ ஷூ முஷ்கிலத்திக்னு சொன்னால் வாட்ஸ் ஒரு ப்ராப்ளம் கரெக்டாக வருது. ஆப்கா முஷ்கில் கியா ஹை? சரியா? இல்லை ஆப்கு கியா முஷ்கில் ஹை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, அந்த பேஷண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சிஸ்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குது. சிஸ்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குது. சரியா? சிஸ்டர் ஐ ஹேவ் செஸ்ட் பெயின். सिस्टर आई हैव चेस्ट पेन. सिस्टर मुझे छाती में दर्द है. सिस्टर मुझे छाती में दर्द है. சிஸ்டர் ஐ ஹேவ் செஸ்ட் பெயின். சிஸ்டர் எனக்கு மார்பு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. சரியா? இது எப்படி சொல்லுவார் அந்த ஆள்? யா உக்தி அந்தி அல்லம் ஃபி அல் சத்தர். சரியா? யா உக்தி அந்தி அல்லம் ஃபி அல் சத்தர். சரியா? யா உக்தி சிஸ்டர் அந்தி அல்லம் ஐ ஹேவ் பெயின் ஃபி அல் சத்தர் செஸ்ட். சரியா? அப்போ கரெக்டாக வருது. யா உக்தி சிஸ்டர் அந்தி அல்லம் ஐ ஹவ் பெயின் ஃபி அல் சத்தர் செஸ்ட். சரி, அப்போ சேஸ்ட் சிஸ்டர் ஐ ஹவ் செஸ்ட் பெயின் கரெக்டாக வருது. சிஸ்டர் முझे छाती में दर्द है. சிஸ்டர் எனக்கு நெஞ்சு வலிக்குது. கரெக்டாக? சரி, அடுத்தால அந்த பேஷண்ட் வந்து உடனே அடுத்தால நர்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டை என்ன கேட்குறாங்கன்னா,
உங்கள் பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது சரியா உங்கள் பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது ஹவ் இஸ் யுவர் பிளட் ப்ரெஷர் आपका ब्लड प्रेशर कैसा है இது எப்படி என்ன அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னா அந்த ஆள் வந்து ஒரு இதுக்கு முன்னால் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த லெவல் நம்பர் கேட்குறாங்க அவருடைய பிளட் ப்ரெஷர் லெவல் நம்பர் எத்தனைன்னு கேட்குறாங்க அதான் ஹவ் இஸ் யுவர் பிளட் ப்ரெஷர் சரியா உங்கள் பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது आपका ब्लड प्रेशर कैसा है அது எப்படி கேட்பாங்க கைஃப் தகத் தமக் சரியா கைஃப் தகத் தமக் கைஃப் ஹவ் தகத் ப்ரெஷர் சரியா தமக் யுவர் பிளட் சரியா தம்னா பிளட் தமக்குன்னு சொன்னால் யுவர் பிளட் சரியா கைஃப் ஹவ் தகத் ப்ரெஷர் தமக் யுவர் பிளட் அப்போ சேஞ்ச் முறை ஹவ் இஸ் யுவர் பிளட் ப்ரெஷர் கரெக்டாக வருது आपका ब्लड प्रेशर कैसा है உங்கள் பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது சரியா ஓகே அதுக்கு அந்த பேஷண்ட் வந்து ஏதோ பதில் சொல்லியிருக்காங்க அடுத்தால அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும் சரியா உங்கள் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க சரி ஐ வாண்ட் டு செக் யுவர் பிளட் ப்ரெஷர் சரியா உங்கள் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும் உங்கள் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும் ஐ வாண்ட் டு செக் யுவர் பிளட் ப்ரெஷர் मैं आपका ब्लड प्रेशर चेक करना चाहता हूँ चलिए मैं आपका ब्लड प्रेशर चेक करना चाहता हूँ आई वांट टू चेक योर ब्लड प्रेशर உங்கள் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும் இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க சரியா ஊரீத் அல் தஹக்கக் தகத் தமக் சரியா உரீத் அல் தஹக்கக் தகத் தமக் சரியா உரீத் ஐ வாண்ட் அல் தஹக்கக் செக்கு தகக் ப்ரெஷர் தமக் யுவர் பிளட் சரியா தமக் யுவர் பிளட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இதுக்கு முன்னால் சரியா உரீத் ஐ வாண்ட் அல் தஹக்கக் செக்கு தகத் ப்ரெஷர் தமக் யுவர் பிளட் கரெக்டாக அப்போ சேர் சொல்லும்போது ஐ வாண்ட் டு செக் யுவர் பிளட் ப்ரெஷர் கரெக்டாக வருது மே आपका ब्लड प्रेशर செக் करना चाहता हूँ உங்கள் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும் கரெக்டாக ஓகே அடுத்த பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறாங்க செக் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பிளட் ப்ரெஷர் நார்மலாக தான் இருக்குது சரியா உங்கள் பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்குது யுவர் பிளட் ப்ரெஷர் இஸ் நார்மல் சரியா आपका ब्लड प्रेशर नॉर्मल है आपका ब्लड प्रेशर नॉर्मल है யுவர் பிளட் ப்ரெஷர் இஸ் நார்மல் உங்கள் பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்குது அது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க சரியா தகத் தமக் தபையாய் சரியா தகத் தமக் தபையாய் சரியா தகத் தமக் பிளட் ப்ரெஷர் தபையாயி நார்மல் கரெக்டாக இந்த தகத் தமக்குங்க நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னால் 2 சென்டென்ஸில் போட்டு பார்த்துருக்கோம் சரியா அப்போ தகத் தமக்குன்னு சொன்னால் பிளட் ப்ரெஷர் தபையாயின்னு சொன்னால் நார்மல் சரி சொல்லும்போது யுவர் பிளட் ப்ரெஷர் இஸ் நார்மல் யுவர் பிளட் ப்ரெஷர் இஸ் நார்மல் आपका ब्लड प्रेशर நார்மல் है உங்கள் பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்குது கரெக்டாக ஓகே அடுத்தால வந்து அந்த நர்ஸ் வந்து கேட்குறாங்க பேஷண்ட்ட சரியா இந்த வலி உங்களுக்கு முதல் தடவையான்னு கேட்குறாங்க சரியா இந்த வலி உங்களுக்கு முதல் தடவையா சரியா என்னன்னா ஒரு நெஞ்சு வலின்னு சொன்னாலே கொஞ்சம் கேள்விலாம் கேட்பாங்க சரியா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க இந்த வலி உங்களுக்கு முதல் தடவையா இஸ் திஸ் பெயின் ஃபர்ஸ்ட் டைம் इस दिस पेन योर फर्स्ट टाइम चलिए इस दिस पेन योर फर्स्ट टाइम ये दर्द आपको पहली बार है क्या ये दर्द आपको पहली बार है क्या इस दिस पेन योर फर्स्ट टाइम இந்த வலி உங்களுக்கு முதல் தடவையா இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க சரியா ஹல் ஹாதா அல்லாலம் அவ்வல் மர்ரா லக் ஹல் ஹாதா அவ்வல் மர்ரா ஹல் ஹாதா அல்லாலம் அவ்வல் மர்ரா லக் சரியா ஹல் ஹாதா அல்லாலம் இஸ் திஸ் பெயின் சரியா ஹாதா அல்லம் சொன்னால் திஸ் பெயின் சரியா ஹல் ஹாதா அல்லம் சொன்னால் இஸ் திஸ் பெயின் அவ்வல் மர்ரா ஃபர்ஸ்ட் டைம் லக் ஃபார் யூ கரெக்டாக வருது சரியா ஜெய சொல்லும்போது இஸ் திஸ் பெயின் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டாக வருது ஏ தர்த் आपको पहली बार है क्या இந்த வலி உங்களுக்கு முதல் தடவையா சரியா ஓகே அடுத்தல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நர்ஸ் வந்து அவரை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க என்ன சொல்கிறாங்க கம் வித் மீ டு தி டாக்டர் சரியா ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்க कम विद मी टू दी डॉक्टर मेरे साथ डॉक्टर के पास आइए சரியா मेरे साथ डॉक्टर के पास आइए कम विद मी टू दी डॉक्टर ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்க அது எப்படி சொல்லுவாங்க அரபிக்கில் தால் மாயி இல அல் தபைப் கரெக்டாக தால் மாயி இல அல் தபைப் தால் மாயி கம் வித் மீ சரியா தால் கம் மாயி வித் மீ மானா வித் மாயின்னா வித் மீ இல டு அல் தபைப் தி டாக்டர் அப்போ சேரும்போது கம் வித் மீ டு தி டாக்டர் கரெக்டாக வருது मेरे साथ डॉक्टर के पास आइए ஏன் கூட டாக்டர்கிட்ட வாங்க தால் மாயி இலால் தபைப் ஓகே டாக்டர் விட்டால் கூப்பிட்டு போகிறாங்க நர்ஸு அடுத்தால ரூம் உள்ள நர்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டை ரூம் உள்ள டாக்டர்கிட்ட அனுப்பிட்டு வெளியே வெயிட் பண்ணுறாங்க அங்கே உள்ள வந்து டாக்டர் எல்லாம் அவரை செக்கப் பண்ணுறாரு செக்கப் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை வந்து வெளியே அனுப்புகிறாரு சரியா ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் பேப்பரை கையில் கொடுத்து வெளியே அனுப்புகிறாரு சரியா வெளியே அந்த 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 பேஷண்ட் வந்து நர்ஸ் கையில் அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் பேப்பரை கொடுக்குறாங்க சரி அடுத்தால அந்த நர்ஸ் வந்து அந்த பேஷண்ட் அந்த
டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை வாங்கிட்டு அவருக்கு உள்ள பில்லை கையில் கொடுத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கேஷ் கவுண்டரில் பணத்தை செலுத்துங்க, கேஷ் கவுண்டரில் பணத்தை செலுத்துங்க, பே யுவர் பில் அட் தி கேஷ் கவுண்டர். சரியா, पे योर बिल एट द कैश काउंटर में अपना बिल भर दीजिए. சரியா, கேஷ் கவுண்டர் में अपना बिल भर दीजिए, पे योर बिल एट द कैश கவுண்டரில் உங்கள் பணத்தை செலுத்துங்க. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா, ஆத்ஃபா ஃபத்தூரத்திக் லீ ஷிபா கல்தஃபா. சரியா, ஆத்ஃபா ஃபத்தூரத்திக் லீ ஷிபா கல்தஃபா. சரியா, ஆத்ஃபா பே ஃபத்தூரத்திக், ஃபத்தூரானா பில், ஃபத்தூரத்திக்னா யுவர் பில். அப்போ ஃபத்தூரத்திக்னு சொன்னால் யுவர் பில், லீ ஷிபாக் அட் தி கவுண்டர். சரியா, அல் தஃபா கேஷ். அப்போ லீ ஷிபாக் அல் தஃபான்னு சொன்னால் அட் தி கேஷ் கவுண்டர். சரியா, அந்த லீ வர்றது தான் அற்றுங்குள்ள மீனிங்கில் வர்றது. சரியா, அப்போ லீ ஷிபாக் அல் தஃபான்னு சொன்னாக்கி அட் தி கேஷ் கவுண்டர். ஓகே, அப்போ சொல்லும்போது पे योर बिल अट தி கேஷ் கவுண்டர் கரெக்டாக வருது. கேஷ் கவுண்டர் में अपना बिल भर दीजिए, கேஷ் கவுண்டரில் உங்கள் பணத்தை செலுத்துங்க. சரியா, ஓகே. அடுத்தால அவர் அந்த பேஷண்ட் பணத்தை கட்டிட்டு நர்ஸ்கிட்ட வராரு. நர்ஸ்கிட்ட வந்த உடனே அந்த நர்ஸ் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை கையில் கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரியா, எங்கள் பார்மசியில் உங்கள் மருந்து வாங்கிக்கோங்க. சரியா, எங்கள் பார்மசியில் உங்கள் மருந்தை வாங்கிக்கோங்க. சரியா, அது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க, எங்கள் பார்மசியில் உங்கள் மருந்தை வாங்கிக்கோங்க. பை யுவர் மெடிசின்ஸ் ஃப்ரம் அவர் பார்மசி. சரியா, சரியா, अपनी दवा हमारी फार्मेसी में ले लो. சரியா, अपनी दवा हमारी फार्मेसी से ले लो. சரியா, புரியுதா, எங்கள் பார்மசியில் உங்கள் மருந்து வாங்கிக்கோங்க. பை யுவர் மெடிசின்ஸ் ஃப்ரம் அவர் பார்மசி, अपनी दवा हमारी फार्मेसी से ले लो. சரியா, இதுக்கு என்ன அரபி, ईश्तरी दवाइक. சரியா, दवाइक मिन सैदलियतना, ईश्तरी दवाइक मिन सैदलियतना. கரெக்டா, ஈஸ்திரி பை தவாயிக் யுவர் மெடிசின்ஸ். தவானா மெடிசின், தவாயிக்னு சொன்னால் யுவர் மெடிசின். மீன் ஃப்ரம் சைதலியானா ஃபார்மசி, சைதலியத்னான்னு சொன்னால் அவர் ஃபார்மசி. சரியா, அப்போ சைதலியத்னா அவர் ஃபார்மசி, மீன் ஃப்ரம். சரியா, ஈஸ்திரி பை தவாயிக் யுவர் மெடிசின். சரி, तुम्हारे பை யுவர் மெடிசின்ஸ் ஃப்ரம் அவர் ஃபார்மசி கரெக்டாக வருது. अपनी दवा हमारी फार्मेसी से ले लो, எங்கள் ஃபார்மசியில் உங்கள் மருந்து வாங்கிக்கோங்க. சரியா, ஓகே. அடுத்தால அந்த பேஷண்ட்டுக்கு ஃபார்மசி எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, ஃபார்மசி எங்கே இருக்குது, வேர் இஸ் த ஃபார்மசி, ஃபார்மசி கஹா ஹை. சரியா, ஃபார்மசி கஹா ஹை, வேர் இஸ் தி ஃபார்மசி, ஃபார்மசி எங்கே இருக்குது. இது எப்படி அவர் அரபியில் கேட்பார். சரியா, ஒயின் அல் சைதலியா, ஒயின் அல் சைதலியா. சரியா, ஒயின் வேர் அல் சைதலியா தி ஃபார்மசி. சரியா, அப்போ அரபி படி பார்த்தா வேர் தி ஃபார்மசின்னு தான் வரும். நம்ம ஒரு ஈஸியாக வேர் இஸ் தி ஃபார்மசின்னு சொல்லணும். கரெக்டாக, ஒயின் பார் அல் சைதலியா தி ஃபார்மசி. அப்போ வேர் இஸ் தி ஃபார்மசி கரெக்டாக வருது. ஃபார்மசி எங்கே இருக்குது, ஃபார்மசி கஹா ஹை. கரெக்டாக, அப்போ அதுக்கு அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபார்மசி இருக்கிற இடத்த அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபார்மசி 2வது ஃப்ளோரில் இருக்குது. சரியா, ஃபார்மசி 2வது ஃப்ளோரில் இருக்குது. தி ஃபார்மசி இஸ் ஆன் தி 2nd फ्लोर. சரியா, தி ஃபார்மசி இஸ் ஆன் தி 2nd फ्लोर. சரியா, ஃபார்மசி 2nd फ्लोर में है, फार्मेसी 2nd फ्लोर में है, தி फार्मेसी इज ऑन தி 2nd फ्लोर. फार्मेसी 2nd फ्लोरिல் இருக்குது. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா, அல் சைதலியா ஃபி அல் தாபிக் அல் சானி. சரியா, அல் சைதலியா ஃபி அல் தாபிக் அல் சானி. சரியா, அல் சைதலியா தி ஃபார்மசி ஃபி இஸ் ஆன். சரியா, அல் தாபக் அல் சானி 2nd फ्लोर. சரியா, அல் சைதலியா தி ஃபார்மசி ஃபி இஸ் ஆன், அல் தாபக் அல் சானி 2nd फ्लोर. அப்போ சேர்த்தும்போது தி ஃபார்மசி இஸ் ஆன் தி 2nd फ्लोर. தி ஃபார்மசி 2nd फ्लोरिல் இருக்குது. சரியா, ஃபார்மசி 2nd फ्लोर में है. கரெக்டாக, ஓகே, கரெக்டாக வருது. அல் சைதலியா ஃபி அல் தாபக் அல் சானி. ஓகே, சரி, ஓகே. இன்றைக்கி இவ்வளோ போதும். ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா, ஓகே, பாய்.